ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு crafttamil சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃபிட்ஜெட் டாய் தான் பண்ண போகிறோம். பாப்பிட். ஓகே, நான் ஏற்கனவே பாப்பிட் ஒரு தடவை 2 தடவை பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த தடவை கொஞ்சம் வேறு டைப்பில் பண்ணுவோம். கலர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். கலர் பேப்பர் எடுத்துகிட்டு தேவையான சைஸ்க்கு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். அது மேலே செல்லோ டேப் ஒட்டிடுறேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு மெத்தடு. இது எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஃபோம் ஷீட்டு தேவையில்லை. லாஸ்ட் டைம் நான் ஃபோம் ஷீட்டில் பண்ணப்போ சிலர் சொன்னீங்க, என்கிட்ட ஃபோம் ஷீட் இல்லைக்கான்னு சொன்னீங்க. அதனால தான் இப்போ கலர் பேப்பர் வச்சு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு தேவை 2 தான், கலர் பேப்பரும் செல்லோ டேப் மட்டும்தான். ஓகே, சாதாரணமாக ஒரு அட்டையில் நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம். நான் 2 பீஸாக வச்சு ஒட்டுறேன். ஏன்னா கலர் பேப்பர் கொஞ்சம் தின்னாக இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான். இதில் மேலே அந்த செல்லோ டேப் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த போர்ஷன் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 2 பேப்பர் வச்சு ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். உங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ தான் மெலிசாக வச்சுட்டிங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, 2 பேப்பராக வச்சு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு 6 பீஸ் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் இதை செய்கிறதுக்கு. செலவு ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி ஃபிட்ஜெட் டாய் எல்லாமே 200 ரேஞ்சில் 200க்கு மேலே தான் இருக்குது. அதுக்கு கம்மியாக ஃபிட்ஜெட் டாயே இல்லை. இது நம்மளுக்கு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். மொத்தமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 ரூபா கூட செலவாகாது. ஏன்னா 2 குட்டியான கலர் பேப்பர் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் செல்லோ டேப் எடுத்துக்கிறோம். அதை நம்ம ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி கட் பண்ணி ஓட்டுறோம். இதில் பெருசு சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. நோ சவுண்ட் எஃபெக்ட் தான் இது. ஆனால் விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காஸ்ட் எஃபெக்டிவ், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஃபிட்ஜெட் டாய் கடையில் வாங்குகிற டாய் மாதிரி தான் இது இருக்கும். நீங்கள் பாப்பிட் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் சவுண்டு தான் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா கலர் பேப்பர் அப்படின்றதுனால. ஃபோம் ஷீட்டாக இருந்தால் கொஞ்சம் சவுண்டு கிடைக்கும். இதில் கலர் பேப்பருங்கிறதுனால அந்தளவுக்கு சவுண்டு கிடைக்காது. பட் பார்க்குறதுக்கு நீங்கள் ஃபோம் ஷீட்டில் பண்ண மாதிரியே கடையில் வாங்குகிற மாதிரி தான் இதுவும் இருக்கும். இந்த மாதிரி இப்போ நான் அந்த ஷேப்க்கு ஏற்ற சைஸ்க்கு சர்க்கிள் பண்ணிக்கிறேன், அதை கட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் 9 பீஸ் கட் பண்ணிட்டேன். பரவாயில்ல. இப்போ அட்டை சின்னதாக இருந்ததுனால 6 ரவுண்டு தான் போட்டிருக்கேன். ஸோ 6 பீஸ் மட்டும் ஒட்டிடலாம். இந்த மாதிரி இது ஃபெவிகால் தடவி நான் ஒட்டினேன் இல்லைங்களா, லைட்டாக சர்க்கிள் பண்ணிவிட்டு அதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு கோன் மாதிரி ஒட்டிட்டேன். ஸோ தட் அந்த ஷேப் கிடச்சிச்சு. அதுக்கு இப்போ அதை ஃபெவிகால் போட்டு ஒட்டிடுறேன். இதுக்கு மேலேயும் செல்லோ டேப் போட்டு லைட்டாக ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு அட்டை வச்சு ஒட்டிட்டோம்னா ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்கான பாப்பிட் உங்களுக்கு கிடச்சிடும். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த சைஸ் போதும். இந்த மாதிரி விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதில் விளையாடுறதுக்கு. நீங்கள் செஞ்சு முடித்தவொடனே பாருங்கள். நிஜமாகவே இப்போ அதை 2யும் சேர்ந்து ஒட்டிக்கிற மாதிரி நான் செல்லோ டேப் தான் போட்டு ஒட்டுறேன். ஏன்னா இது கலர் பேப்பர்ன்றதுனால இது மேலே அட்டை வச்சு ஒட்டிட்டாலே நல்லா நின்றுக்கும். அது நிற்காமல் போகாது. இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் செக்யூர் பண்ணிடுறேன் அதை செல்லோ டேப் போட்டு. இவ்வளோ தான். 2 அட்டை, கொஞ்சம் கலர் பேப்பரு, கொஞ்சம் செல்லோ டேப்பு. சூப்பரான பாப்பிட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. நம்ம செல்லோ டேப் போட்டுற பகுதி மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி வச்சு ஒட்டிட்டிங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்படியே நீங்கள் விளையாடலாம். இதை நம்ம லைட்டாக கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒட்டியாச்சு. இப்படியே வச்சு விளையாடலாம். நீங்கள் இதுக்கு டெக்கரேஷன் எதுவும் தேவையில்லை விளையாடுறதுக்கு. ஆனால் கொஞ்சம் அழகாக இருக்கட்டும்னு நான் சைடு பார்டர்லாம் ஒட்டி உங்களுக்கு கொஞ்சம் அழகாக காமிக்கிறேன். அதுவும் கலர் பேப்பர் தான் வச்சு ஒட்டுறேன். ஃபோம் ஷீட்டோ எது வேணாலும் பார்டர் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். என்ன சொல்கிறது, எப்படி நீங்கள் மணி மாதிரி ஒட்டிக்கலாம். என்ன டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா தான் உழைக்கும். நிறைய நாள் வச்சு நீங்கள் விளையாட முடியும். நான் ஜஸ்ட்டு காமிக்கிறதுக்கு கலர் பேப்பர் தான் ஒட்டி காமிக்கிறேன். ஃபுல்லாக எல்லா பக்கமும் கலர் பேப்பர் ஒட்டிடுங்க. கலர் பேப்பரோ இல்லை நீங்கள் என்ன டிசைன் பண்ணுறீங்களோ அது இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கு மேலே நான் இன்னொரு அட்டை வச்சு கொஞ்சம் டிசைன் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நானே ஒரு அட்டையில் வரைஞ்சிட்டு அதுக்கு எல்லோ கலர் பேப்பர் ஒட்டிட்டு அந்த இடத்துல ஒட்டுறேன். என்கிட்ட பார்பி ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அதில் ஒரே ஒரு பார்பி ஸ்டிக்கர் எடுத்து அது மேலே ஒட்டிடுவோம். கொஞ்சம் அழகுபடுத்தியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான். உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம், வேணான்னா இந்த டாய் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக விளையாட முடியும். அதை நான் கொஞ்சம் டிசைன் பண்ணுறேன். அது உங்களுக்கு ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கோங்க, வேணான்னா நீங்கள் விட்டுறலாம். இல்லை உங்கள் விருப்பப்படி எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். மேலே பப்பி வரைஞ்சிக்கலாம், கேட் வரைஞ்சிக்கலாம், என்ன வேணால் வரைஞ்சி நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஸ்டிக்கர் தான் ஒட்டணுன்ற அவசியம் இல்லை. இப்படி ஸ்கெட்ச் பென் வச்சு ட்ரா பண்ணணும்னு அவசியமும் இல்லை. இது உங்கள் விருப்பப்படி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த பேசிக் ஐடியா மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது செல்லோ டேப்பும் கலர் பேப்பரும் வச்சு ஒட்டி சூப்பரான பாப்பிட் ரெடி ஆகிடுச்சு.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இல்லை ரொம்ப சவுண்டு வரல. ஆனால் விளையாடுறதுக்கு நிஜமாக நல்லாயிருக்கு. கடையில் வாங்குகிற பாப்பிட் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.